எப்ப விடுவாங்க, எப்ப ஓடுனால இருக்கிறோம். எப்ப நம்ம போய் நல்லா சாப்பிட்டு திருப்தியாய் ஒரு தூக்கத்தை போடும்போது இருக்கிறோம். நம்ம எப்ப முடிப்பாங்க, எப்ப அடுத்த காரியத்துல நீங்க ஒரு வேலையோட வந்திருக்கிற, வேலை அங்க வச்சுட்டு வந்திருக்கிறேன், வேலை சொல்லிருக்கிறாங்க, போயிட்டு சீக்கிரம் வந்துரு, அந்த வேலையில போன ஒரு 200 காசு தர்றான்னு சொல்லிட்டு ஒரு வேலை வாய்ப்போடு நம்ம வந்திருக்கிறோம். ஒரு கனவோட வர்றோம், சீக்கிரம் விட்டுருவாங்க, சீக்கிரம் போயிருவாங்க, ஒரு கனவோட வர்றோம். இயேசுவை பின்பற்ற நேரம் இன்னைக்கு இயேசுவுக்கு நேரம், தேவனுடைய நாள், அந்த நாள் முழுவதும் தேவ சமூகத்துல வருவேன் அப்படிங்கிற எத்தனை பேர் அந்த விருப்பம் இருக்கு? எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு இன்னைக்கு கேட்கிறா, என்ன இன்னைக்கு முழுவதும் பின்பற்றவனால முடியுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே வெயிட் பண்ணுங்க, வீட்டுல ட்ரெஸ் எல்லாம் சருப்புல ஊற வச்சிருக்கிறேன், போய் துவைச்சு போட்டு வந்து பின்பற்றுகிறேன். ஆண்டவரே இருங்க, பாத்திரத்தையெல்லாம் பழக்கிற இடத்துல போட்டு வந்திருக்கிறேன், போய் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன். ஆண்டவரே இருங்க, பிள்ளைகளுக்கு சோறாக்கி வச்சிருக்கேன், அதை கொடுத்துட்டு வந்துடுறேன். பல சாக்கு போக்கு, பல காரியம், பல திட்டங்களை நம்ம ஆண்டவருக்கு நம்ம சொல்றோம். ஆமென், ஹல்லேலூயா. சத்தியத்தை சொன்னா மண்டையை அரிக்கும், சத்தியத்தை சொன்னா காடு அரிக்கும், சத்தியத்தை சொன்னா மனசு கேட்காது. ஆமே, சத்தியத்தை பேசுனா கண்ணுல ஆறாரோ ஆறாரோ ஆறிரோ தூங்குமாட்டமே அப்படின்னு தூங்குறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவை பின்பற்றினா அந்த இடத்துல அப்படியே ஆண்டவர் என்ன பின்பற்றியா, என்ன பின்பற்ற வரியா, இங்கவா உனக்கு நல்ல இலவ மஞ்சி போட்டு நல்லா மெத்த போட்டு நான் உன்னை நடத்துவேன், நீ அழகா வருவேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவரே. ஒரு பதில் சொல்ல மாட்டார் ஆண்டவர். முள் இருக்கும், முரட்டமான முள் இருக்கும், கல் இருக்கும், மலை இருக்கும், குன்று இருக்கும், அடி இருக்கும், வலை இருக்கும், மிதியல் இருக்கும், கல்ல கொண்டு எரிஞ்சு சாவடிப்பாங்க, அக்கிரியில போடுவாங்க, குகையில போடுவாங்க, சிங்கம் இருக்கும், கரடி இருக்கும், புலி இருக்கும், வேதனை இருக்கும், எல்லாம் இருக்கும். என்ன பின்பற்றி வா. தானியேலை தூக்கி தூக்கி குளிர போட்டாங்க, இயேசுவை மறுதலிக்கல, கர்த்தரை மறுதலிக்கல. யோபுவுக்கு வியாதி வந்தது, இயேசுவை மறுதலிக்கல. ஸ்தேவான கல்லறிந்து கொன்னாங்க, இயேசுவை மறுதலிக்கல. தன்னுடைய சீஷர்களை தோமாவை சென்னையில வைத்து கொலை செய்து கொண்டாங்க, இயேசுவை இயேசுவை மறுதலிக்கல. பாருங்க, நான் ஒண்ணே சொல்றேன், இயேசுவை பின்பற்ற விரும்பினா, விருப்பம் இருந்தா கஷ்டங்கள் வரும், இழப்புகள் வரும், தோல்விகள் வரும், அழுவ வரும், புலம்பல் வரும், என்ன வேணாலும் இருக்கும், என்ன வேணாலும் நடக்கும். இன்னைக்கு பிரபல ஊழியத்தை செய்யறாங்களே நம்ம அண்ணன் மோகன்லால் சொன்னேன், அவங்களுக்கு குழந்தை கிடையாது, ஆனா அவங்களுக்கு அவங்க செடிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் குழந்தை கிடைக்குது, எல்லா பேருக்கு அற்புதம் நடக்குது, எல்லா பேருக்கும் அதிசயம் நடக்குது. அவங்களுக்கு அதிசயம் நடக்கலையே, அவங்களுக்கு அற்புதம் நடக்கலையே, இன்னும் அவங்களுக்கு ஒரு சந்ததி இல்லையே, அவங்களுக்கு தலைமுறை இல்லையே, அவங்களுக்கு பிள்ளை இல்லையே. ஆனாலும் அந்த ஊழியத்தை விடாம ஓடிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. எத்தனை அவமானம் வருது மீடியாவில், எத்தனை அவமானம். எல்லாருக்கும் ஜெபிக்கிறாரு மோகன்தாஸ், அவருக்கு ஒரு வம்சம் இல்லை, அவருக்கு ஒரு குழந்தை இல்லை சொல்றாரு. எத்தனை பேர் பரியாசம், எவ்வளவு பேர் கிண்டல். செய்யதான் செய்வாங்க, சொல்லதான் சொல்லுவாங்க, நடக்கும். இயேசுவை பின்பற்றணும். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல உங்களை நீங்க வெறுக்கணும், உங்க சுய லாபத்தை நீங்க வெறுக்கணும், உங்க சுய விருப்பத்தை வெறுக்கணும். நீங்க உங்களை வெறுத்தாதான் சிலுவையை சுமக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.